ஏறி உடுப்பட்டுமா எசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்ச கண்ணுகளா என் ஜோடி பொண்ணுகளா மாங்கலத்து கரமே யார் எவர் ஏன் பாட்டு எசப்பாட்டு பாடுறவர் மாங்கலத்து கரமேலே மயிருளத்து சின்னவனே மயிருளத்து சின்னவனே மேடையில நான் இருந்து பாடுகுரல் கேட்கலையா பாடுகுரல் கேட்கலையா நல்லா கேட்டுச்சா சூப்பரா பாட்டு சத்தம் கேட்கலையா என் பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா உன் பாட்டு சத்தம் கேட்கலையா குடுற சத்தம் எல்லாம் குயிலு சத்தம் என்ன இருந்த குயிலு சத்தம் என்ன இருந்தியா ஏன் சத்தம் என்ன இருந்தா என் நாடி நீ செஞ்சிருப்ப அடி என் நாடி நீ செஞ்சிருப்ப என் நாடி நீ செஞ்சிருப்ப உங்க சத்தம் என்ன இருந்தா ஓடோடி நான் வந்திருப்பேன் ஓடோடி நான் வந்திருப்பேன் ஓடோடி நான் வந்திருப்பேன் நான் இப்படி எல்லாம் கூப்பிட்டா ஓடி வர மாட்டேன் அப்புறம் எப்படி நானா ஓடி வர போறேன் எப்படி எம்மாரி பொண்டுகளா இரவாளா தண்டுகளா எம்மாரி பொண்டுகளா இரவாளா தண்டுகளா அடிநறுக்கு பவனங்களா நவரத்தின மாலைகளா அப்படி புடிச்சாலும் புடிங்கடி அப்படி புடிச்சாலும் புடிங்கடி நல்ல புடிங்க கொம்பு வாத்தே அப்படி நல்ல இடிச்சாலும் இடிப்பா இடி இந்த சோறு அப்படி இடிச்சாலும் இடிக்கடி மதுர முக்கை மாறி இறக்கமுள்ள மனிதரையா கூட்டத்தில் குடிஞ்சு நிக்கிற குருவமா பட்டமுள்ள பருவமா கூட்டத்தில் குடிஞ்சு நிக்கிற குருவமா பட்டமுள்ள பருவமா ரெட்ட மாட்டு வண்டி ஊருங்க நம்ம வருவமா தெரிவமா பாட்டு படிச்சு பாடம் நம்ம தருவமா மாட்டு வண்டி ஊருங்க நம்ம வருவமா தெரிவமா பாட்டு படிச்சு பாடம் நம்ம தருவமா கச்சேரி முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போகலாம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா தான்? சரி, அப்போ நீங்க நல்லா இருக்கீங்கள? ஏன் பேனா? சரி, சும்மா உட்காருங்க. ஆமா, அந்த தலப்பாக்கட்டு பிரியாணி என்கிட்ட அனுப்பிவிடுங்க. நீ உட்காருப்பா. ஏய் வாங்கடி வாங்க ஐயா.
ஆளுக்கு ஒரு மைக் எடுத்துட்டு ஒழுக்கமா வந்திருக்கு போட்டேன்னா அப்புறம் இது இல்ல நீ உன் சொந்த பந்தெல்லாம் முதல்ல பேசி முடிச்சா சரி அப்ப அப்புறம் வா எங்க கிட்ட ஆமா சரி அது அப்புறம் சொல்லிக்கிறேன் இப்ப சொன்னா புரியாது சொல்லு ஏய் ஏய் இந்த ஏவுன்றதெல்லாம் வேற ஆட்கள் வேற வச்சுக்கலாம் என்ன பண்ணணும் ஏன் மாவட்டம் ஆ? மாவாட்ட போறியா ஏன் மாவட்டம் நீ மாவாட்டு ஆமா. சட்னி எல்லாம் நீ என்ன வேணாலும் பண்ணு சரி. ஏன் உன் மாவுனா எங்களை பிடிச்சி கட்டி வச்சுருவாங்களா டீ வேணும் உனக்கு எனக்கு டீ இல்லை வரல சரி உள்ள பால் இருக்கு எடுத்து போட்டுக்க பேக்கில் வச்சிருக்கேன் நேற்று வாங்கினது அடியே ஏய் என்ன எதுக்கு வர சொன்னீங்க அக்கா வந்திருக்க மகா மாரியம்மன் கோயில்ல கோயில்ல கும்மி ஒழுக்கமா இருக்கடி சும்மா ஆமா கும்மி அடிச்சு போகணும்னு வர கும்மி சொன்னா அடிச்சிட்டு போலாம் என்னைய வர சொன்னீங்க ஆமா அக்கா எத்தனை குழந்தை தெரியுமா எடுத்து வந்தேன் எத்தனைப்படா? ரெண்டு குழந்தை ஏன் சொல்லிக்கிட்ட முதல் நிறைய எடுத்தேன் எடுத்த இப்ப வயசாகி போச்சு தூக்கி நடக்க முடியல விளையாட்டு முண்டை அதனால அதனால ரெண்டு குழந்தை ஆ, ஐயா அம்மா ஒண்ணு ஒண்ணு தண்ணி குடங்க கத்திரதா எடுத்து தத்தி வரும் அத்தமவதா ஈவ ஒத்த சட போட்டு முடிஞ்சா மனச சுத்த விட்டு ஓடி ஒளிஞ்சா ஈவ ஒத்த சட போட்டு முடிஞ்சா மனச சுத்த விட்டு ஓடி ஒளிஞ்சா தண்ணி கொடக்க கத்திரதா எடுத்து தத்தி வரும் அத்தமவதா தண்ணி கொடக்க கத்திரதா எடுத்து தத்தி வரும் அத்தமவதா ஒத்த போட்டு முடிஞ்சா மனச சுத்த விட்டு ஓடி ஒளிஞ்சா ஒத்த போட்டு முடிஞ்சா மனச சுத்த விட்டு ஓடி ஒளிஞ்சா தண்ணி கொடா கத்திலதா எடுத்து தத்தி வரும் அத்தம்மா காத்தா கண்ணுக்கு தமையும் மட்டும் காசு படப்பட்டு வச்சு கண்ணுக்கு தமையும் மட்டும் காசு படப்பட்டு வச்சு சொல்ல வந்த சண்டைக்கு தான் வந்து இருந்தா அடி மல்லிகைப்பூ வாங்கி கையில கொடுக்கையில உன் புருஷக்கார வந்துட்டானு குட்டி வராத குட்டி வந்தாதே உனக்கு குடி ஏற்றுருமே ஆமா உன் புருஷக்கார வந்துட்டானு வெக்கப்பட்டு வாங்கி முடிச்சா வெள்ளி கொட கக்கத்திலதா அத்தமவதா வெள்ளி கொட கக்கத்திலதா எடுத்து கட்டி வரு அத்தமவதா நெருத்த சட போட்டு முடிஞ்சா மனசு சுத்த விட்டு ஓடி ஒளிஞ்சா நெருத்த சட போட்டு முடிஞ்சா மனசு சுத்த விட்டு ஓடி ஒளிஞ்சா வாக்கியா வெள்ளி கொட என்னடி பண்றாங்க சினேகா இல்ல ஏய் ஏய் கொடுத்தா என்னடி பண்றாங்க என்ன என்ன பண்ணாங்க 2 நாளா கச்சேரி போயிட்டு தூங்கல அதனால உடம்புல ரொம்ப டயர்டா இருந்துச்சு சரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது எங்க என்ன பண்றாங்க யார் வீட்டு இடத்துல பண்றாங்க எக்ஸசைஸ் காலையில பண்ணுவாங்க காலையில எங்கடி பண்ண முடியுது ஏன் இப்படி உங்களோட இழிச்சுக்கிட்டு தெரிஞ்சிட்டு வீட்டுல போய் புலந்துட்டு படுத்துறீங்க சரி எங்க நான் எக்ஸசைஸ் பண்ணி தாலியை போட்டு அறுக்க வேண்டியது ஆ. ஏய் ஏய் நான் எங்கனக்குள்ள எக்ஸசைஸ் பண்ண உனக்கு என்ன அது யார் வீட்டு இடம் நினைச்சு நீ பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அது ஆறு விட்டு பட்டாடி அது எங்க அப்பா வீட்டு அப்ப அங்கிட்டு அது எங்க மாமா வீட்டு அங்கன அது வந்து எங்க தாத்தா அப்ப வீட்டு சென்டர்ல ஊம்பட்டாவாடி அதெல்லாம் இல்ல ஏன் பட்டா என்ன சொன்னீங்க ஏன் பட்டா என்னுடைய பட்டா ஆமா பெரிய டீச்சர் மக டீச்சர் தான் ஏன் பட்டா என்ன அழுத்துறா என்ன என்ன அழுத்துவேன் எல்லாம் பண்ணுவேன் ஏன் பட்டா தான் அது அடி நாடு ஒரு நல்ல தண்ணி ஆமா. எங்க ஊர்ல நடிக்கணத்து உப்பு தண்ணி இந்த ஒரு வைப்பு தண்ணி புடுங்குச்சா இல்லையா சத்தியமா புடுங்கிருச்சு புடுங்கிருச்சு உனக்கு புடுங்குச்சு இல்லையா எனக்கெல்லாம் புடுங்காது உனக்கு எப்படி புடுங்க ஏன் உனக்கு புடுங்கினாதே வீடியோ கால்ல வந்துறாங்க அடைக்க ஏன் டெய்லி வர்றாங்க எங்கிட்ட பாரு வெறும் குடம்ப கடந்த வரல இருக்குது வர்றாங்க
மாட்டாங்க. ஓட்ட என்ன இருக்குது? எம்டி குடமா கிடந்தா எப்படி குடம் தான் இருக்குது. என் நம்பரை பார்த்தாலும் பிளாக் வேற பண்ணிடுறேன். பிளாக் பண்ணிடுறாங்க. அதாச்சும் பரவாயில்ல, பிளாக் பண்ணாலும் பரவாயில்ல. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு ஆன் பண்ண மாட்டேன். ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமா. செய்வன குளம் இருக்கும். அடி இந்த வாங்கு, அடி இந்த வாங்கு. என்ன அது? ஏன் இப்படி உட்காந்துட்ட? படுத்துருவ போல. நான் பொம்பளை எல்லாம் ரொம்ப பௌத்தரிச்சல கச்சேரி பாக்குறீங்க. ஏன்டி? உன் மைண்ட் வயசுல நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஏன் என்ன விஷயம்? ஒரு ஆம்பளையே எடுப்பீங்க. என்ன? Oh my god. என்ன ஓமை? நீ ஆம்பளையா? இன்னைக்கு மேக்கப் ரூம் கூட கொடுக்காம உள்ள தனியா வீட்டுல விடுறாங்க. சத்தியமா நான் ஆம்பளை தான். உள்ள பால் வேற பொங்குனுச்சு, சோறு வேற நாங்கெல்லாம் சோறெல்லாம் வடிச்சுட்டு வந்தோம். வடிச்சுட்டு வந்திருக்கோம் நாங்க. அப்படி சொல்லு, குடும்பத்துல சண்டை எடுத்திருப்போம். நீ பொம்பளை இல்லையா அப்ப? சத்தியமா இல்ல. ஆம்பளை தான் அங்க உட்காந்து ஏன்னு பாத்தியா நீனு? ஓசியில படம் பார்க்கும்போது சும்மா இருக்கும். உன்னை விளக்க மட்டும் பாத்துக்கானே. ஏன்? டெய்லி ஓசிலே படம் பாக்குற? ஒண்ணு தெரிஞ்சுக்க. டெய்லி வர நீ வராத. ஒண்ணு தெரிஞ்சுக்க. நீ வராத டெய்லி. சரி நான் வரல, இனிமே வரல. வேற யாராவது அனுப்பிடு. ஏய், நான் வேஷத்துக்கிட்டே பொம்பளை. நாங்க மட்டும் ஒரிஜினல் ஆம்பளை நீ. ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்ன? 1000 வந்தாலும் சரி, என் புருஷன் மட்டும் டவுசர் இன்னைக்கு 16 கிழிஞ்சாலும் சரி, உனக்கு பாவாடை விழுந்தாங்க. இன்னைக்கு புதுக்கோட்டை இருந்தா மதுரை மூக்காயின்னு ஒரு கை பார்க்காம போக மாட்டேன். அவ அருப்புக்கோட்டை அழகி. அருப்புக்கோட்டையிலே ஏய் வேணாம். ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்னதான் பொம்பளை கிளிய வாய் பேசினாலும் சரி, ஆம்பளை இல்லாம பொம்பளை ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ணணுங்கிற? நீங்க எதுக்கு எங்களுக்கு? ஏன்? என்ன பண்ணுவீங்க? நீங்க இல்லாம எதுவுமே பண்ண முடியாதா? ஒண்ணுமே பண்ண முடியாது. பொண்ணு இல்லாமல் ஆண் இல்லை, சிவன் இல்லாம சக்தி இல்ல, சக்தி இல்லாமல் நீங்க இல்லை. இந்த மதுரை சக்தி இல்லாம ஒண்ணும் இல்ல. நீ இல்லாம இல்ல, கடவுள். கடவுள். அவர் கடவுள். நாங்க நீ என்னத? நான் கந்தசாமி. கை கந்தசாமி. ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்ன? உங்க பொம்பளையால அதிகமா இருக்காங்க. ஆமா, அன்னைக்கு பெண்கள் அதிகம். உங்க பொம்பளையால மட்டும் கை தட்ட சொல்லு. அக்கா கை தட்டுங்க, கை தட்டுங்க. நம்ம தப்பெல்லாம் அதிகமா இருக்கும். இன்னைக்கு தாண்டா என் ஆசை நிறைவேச்சு. சாணி தொலைச்சிருக்கீங்களா? ஏய், அது காலைல 5 மணிக்கு. அப்படியே காலம் போய் கோலம் போட்டுங்க. நம்ம வாகன ஓட்டிய ஆம்பளையால் இளைஞர் எல்லாம் சோற கேட்குறீங்க. அவ்வளவு கிண்டாங்கி இன்னைக்கு இண்டாங்கி மண்டாங்கி குழந்தை. இன்னைக்கு கடல்ல இல்ல எப்படி தாண்டா? ஏன் அதெல்லாம் எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். காந்தி ஜெயந்தினாலும் சரி, கிருஷ்ண ஜெயந்தினாலும் சரி, குரு பூஜை நினைச்சாலும் எந்த நாள் நம்ம ஊர்ல கிடைக்கும். ஆமா, பத்தியா கைதட்ட போடல நாங்க தானே ஜெயிச்சோம். சரி, அப்ப பொம்பளை நீ என்ன கிழிச்சு போடுவ? பொம்பளை நாங்க இல்லாம நீ என்ன நீங்க இல்லாம நாங்க என்ன பண்ண முடியாது. ஆம்பளையால மைக் செட்டு போடுவோம், நாங்களும் போடுவோம். ஆம்பளையால லாரி ஓட்டுவோம், நாங்களும் ஓட்டுவோம், கார் ஓட்டுவோம். ஆம்பளையால குத்தனார் கூட பார்ப்போம், நாங்க சித்தாவேலைக்கு கூட போவோம். ஆம்பளையால வேர்த்துச்சுன்னா சட்டையை கழிப்படி தெரியும். நாங்களும் உள்ள இருப்போம். வரையா இங்க தெரி. அண்ணே அண்ணே, எங்களுக்கு பேச முடியல. இங்க தெரியுங்கடி, இங்க தெரியுங்க. என்ன இருக்கு? நாங்க 4000 ரூபாய் சம்பளம் கேட்கறது தெரியும். அதான் பாத்து என்ன பொம்பளை நேரம் பேன் காசு கொடுக்குற பாக்கற. நான் டெய்லி தான் பாக்குறேன். அதான் நீ வராத நீங்க. சரி இவ்வளவு பேசுறியே, ஒண்ணே ஒண்ணு பண்ண முடியாது. என்ன பண்ண? ஆம்பளை இல்லாம பிள்ளை பார்க்க முடியாது. கம் ஆன் பாய்ஸ். நீங்க ரொம்ப வாசிக்காதீங்க, ரொம்ப வாசிக்காதீங்க. என்ன? ஆமா, வாசிப்பே ஓவரா இருக்கு. இரு, ஆம்பளை இல்லாம புள்ள பார்க்க முடியாதா? ஆமா. யார் சொன்னது? நான் தான். நீயே சொல்லிருக்கியாமா? ஆமையா. ஏன் நீங்க பெண்களுக்கு தெரியும், ஆம்பளை இல்லாம எங்களால பிள்ளை பார்க்க முடியும். பெண்களுக்கு தெரியும். எப்படி தென்னமரத்தூரை கட்டி பிடிச்சா? நாங்க தென்னை மரத்தூரை கட்டி போக்குறோம், வாழை மரத்தூரை கட்டி போறோம். உனக்கு தேவையா? வாழைமரம் வழக்கு மேடம், வழுக்கட்டும். பனமரத்தை கட்டி பிடிங்க. ஏன் சொரசரம் இருக்குமா? ஏதோ ஈக்கியே குத்தம். தெரியும். நீங்க புள்ள பக்கம் எங்களுக்கு தேவையே இல்லப்பா. எப்படி பெப்ப? நாங்க தான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன், டெஸ்ட் பேபி ஊசி மூலமா பெத்துக்கிறோம். அந்த பாண்டி வழியில மாட்டுத்தாவணி போற வழியில இடையில இருக்கு அந்த கருத்தரிப்பு மையம். அங்கே இடி மூலங்குது. அந்த மகேந்திரனை கூப்பிடுங்க. மகேந்திரனை கூப்பிடுங்க. ஐயா ஓனர் தானே? ஓனர் தான். என்ன கடிச்சு? என்னங்கம்மா அப்படி பேசுறீங்க அவர்கிட்ட? நீ ஆம்பளை தானே? ஆமா ஆமா ஆமா. என்ன கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. நான் பாருங்க. பாத்துறேன். எல்லாமே இருக்கு. சட்டை ஓட்டுக்காரு எல்லாமே இருக்கு. மீசை இருக்கு,
சட்டை போட்டுக்காரு, பட்டை போட்டுக்காரு, கீழே எல்லா பேண்ட் எல்லாம் தான் இருக்கு. எல்லாம் போட்டுக்காரு. நீங்க ஆம்பளை தானே? ஆமா ஆமா. கச்சேரி முடிஞ்சவன டாடா கார்ல வந்தீங்களா? ஆமா. என் கார் இங்க திருப்பத்தூர்ல கிடக்கு. சரி. இன்னைக்கு திருப்பத்தூர் வாங்க. சரி. அந்த பேக்கரியில டீ வாங்கி கொடுத்துட்டு அப்படி புதுக்கோட்டை திரும்புற இடத்துல பெரிய லெஃப்ட் சைடு பெரிய புளிய மரம் ஒண்ணு இருக்கு. சரி. அதுல போய் தூக்குப்படுத்தவங்க மொட்டு முண்டை நீலாம். என்னம்மா அப்படி சொன்னீங்க? என்ன சொன்னாங்க? ஊசி ஓட்டு பிள்ளை பண்றாங்க. நீங்க பகுமானமா விசிறில இழிச்சுக்கிட்டு ஆட்டுறீங்க. ஆண்டி அப்படியே சொல்லி ஒரு ஆம்பளை என்ன சொல்லக்கூடாது? நீங்க எதுக்கு எங்களுக்கு ஒத்துக்கிறேன். ஊசி போட்டு புள்ள பம்பைய ரொம்ப பெருமையா இருக்கு. இது விஞ்ஞான உலகம். ஆனா அங்கதான் இருக்கு ஒரே ஒரு சிக்கல். இப்ப மகேந்திரனுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. நாங்க ஐயா என்ன பித்து கொண்டு தர்றாப்ல இன்னைக்கு மத்தியில கண்டாலே பித்து கொண்டு போல. மகேந்திரனுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. ஆமா. உங்க ஊசிக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. இங்கிலீஷ்ல வாயில நுழையாது. ஊசிக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. ரெண்டு பேத்துக்கு பிறந்த பிள்ளை நம்ம மகாமாரியம்மன் கோயிலுக்கு சாமி பட போகுது. முத போய் மகேந்திரனுக்கு பிறந்த பிள்ளை போய் பூசாரிட்டு அர்ச்சனை தட்டு நீட்டுது. அங்க இருக்க பூசாரி எப்படி தெரியுமா அர்ச்சனை பண்ணுவாங்க? ஓம் சுலாம் பிரதமன ஓம் சந்திர பூஜை நமக ஓம் மங்களம் கிரீம் சத்தியபுரா நமக. ஐயா உங்க பிள்ளை பேர் என்னங்க? மனோகரன். மனோகரன். மனோகரனாய நமக. மனோகர் தோப்பனா பேசுது. மகேந்திரன். மகேந்திரனாய நமக. மகேந்திரனுக்கு பிறந்த பிள்ளை நமக மகேந்திரன் ஸ்வாய. அப்படி ஓதி முடிச்சிருவார். ரெண்டாவது உங்க கோணூசிக்கு பிறந்த அப்ப அது என்ன ஊசி? அது வேற ஊசி. சாக்கு தைக்கிறதா? சின்னதா தான் இருக்கும். இல்ல கோணூசின்றது சின்னதா தான் இருக்கும். அது கோணூசி வேற. சாக்கு தைக்கிறது. அது சாக்கு தைக்கிறது. இது வந்து இது சின்ன ஊசி. சரி ஏதோ தச்சிட்டாங்க விடு. அதுக்கு கொஞ்சம் எரிச்சலாவே வருவாங்க. ஏன்னா வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது. ஓம் சுலாபிரமண ஓம் சதிர்பூஷ நமக ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் சசி. நீங்க யாருக்கு பேருக்கு தெரியல ஸ்வாஹா. உங்க பிள்ளை பேர் என்னத்தான்? எனக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு. ஒரு பிள்ளை பேர் மட்டும் சொல்லு. இல்ல ரெண்டு பிள்ளை பேரே சொல்றேன். ரெண்டு பேரும் ஊசிக்கு பிறந்தாங்க. சரி சொல்லு. ஏன்னா முடியலங்க. சரி. அஸ்வின் பரத். அஸ்வின் பரத் ஸ்வாஹ. அஸ்வின் பரத் தோப்பனா பேர் சொல்லுங்க. தோப்பனா பேர் தாங்க ஊசி. ஓ ஊசியா நமக்கு ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமக்கு ஊசி ஸ்வாஹ. அங்க ஏற முடியும் தண்டவளை வண்டவளையத்துல ஊசி ஓட்டு பிள்ளை பப்ப இன்ச்சில வேப்ப மரம் தோறுனா பப்ப இல்லையா? என் பேரை வைக்கத்தானே கொள்ள பேர் ஆசைப்பட்டு கிடக்காதீங்க. இப்பதானே சொன்னேன். என்ன நடிக்கிற? ஒரு முக்கியமான சொல்லணும். என்னன்னு? போன ஜூன் 9ஆம் தேதி என்னுடைய கல்யாணம் நடந்துச்சு. நம்ம தாமோதரம்பட்டியில இருந்து அந்த காடுபட்டி அண்ணன் மூலியமா தான் அங்கே நிகழ்ச்சி. காடுபட்டி. அப்படியா? ஆமா. அந்த யூடியூப்ல கல்யாணத்துக்கு அந்த அக்கா கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் கவனிக்கல. தாலி கட்டுற மைண்ட்ல இருந்துட்டேன். தாலி கட்டுற மைண்டா இல்ல ஃபர்ஸ்ட் நைட் மைண்டா? இல்ல அதெல்லாம் ஏற்கனவே முடிச்சிட்டேன். ஐயோ உண்மையை சொல்ல விட்டாங்களே. கல்யாணத்துக்கு நைட்டு நீ யாராருக்கு தெரியும்டா? எல்லாம் தெரியும்டா. உண்மையை சொல்லாத. ஆமா அதனால ஒண்ணு தெரிஞ்சுக்க. எந்த ஒரு விஷயத்திலுமே ஆம்பளை இல்லாம ஏன் தெரியுமா பொம்பளை முடிஞ்ச முடியாது. எங்க நீ என்ன பண்ணி ஜெயிச்சு போடுவ? என்ன பண்ணுங்க? ஆடி பாப்பமா? ஆடுவோமா? பாடி பாப்பமா? ஆடுவோமா? பாடி நோ ப்ரோ. பாடி தான் போடல. சரி. ஏய் இதுல கூட முடி பண்றது பாரு உனக்கு. யா கேட்ட. ஆமா ஆமா. பாட்டு பாடி பாப்பமா? பாடுவோமா? பேசி பாப்பமா? பேசுவோமா? என்ன பேசுவோம்? என்ன பேச? பழமொழி பேசு. பழமொழி பேசு. ஆமா. உன் பொம்பளையாளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசு. நான் பேசுறேன் பழமொழி. என் ஆம்பளையாளுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுறேன். நான் பேசுறேன் பழமொழி. ஆனா நீ பழமொழி மட்டும் தான் பேசணும். நான் பேசுற பழமொழி நல்லா இருந்தாதான் உங்க கை தட்டுவாங்க. அக்கா இல்லைன்னா ஆள் தட்டல. பழமொழி நாங்க பேசுற பழமொழி தான் நீங்க கை தட்டணும். பேசவே இல்ல. பேசவே இல்ல. அப்புறம் என்ன பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிற முண்டை? அவங்களுக்கே தெரியும்டா. பேசு. பேசவா? அண்ணா நாங்க பேசுறேன். நீங்க அமைதியா ரொம்ப கொந்தளிக்கிறீங்களே. அந்த கம்ப கொடுங்களே. முடியல. ஏற்கனவே உடம்பு எதுக்குறாரு? பேசு. நீ வேறனே நாய் கிட்ட கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்டுச்சான். ஆமா கேட்டுச்சு. பழமொழியா? ஆமா. இப்ப நீ சொன்ன இந்த பொம்பளை எல்லாம் கிருண்டு தானே இருந்துச்சு. இப்ப பாரு பழமொழிய. மானங்கெட்ட முண்டைக்கு வான வெடிக்க போட்டாங்க. இந்த நண்டில திடீர் 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 தலையில ஓடுதான் பாம்பு, தலையில போடாங்களா ஷாம்பு. நீ யார புடிச்சு நீ பாக்குறவளே நான் பாக்குறேன். யாரு? புருஷங்களுக்கே சக்காலத்தியமோ போஸ்ட் மத்துல ஏறி பார்த்தாலும் கள்ள புருஷன் வரானாண்டு. அவன்
ஏசிடி விளக்க மாத்துக்கு பேரு பட்டு குஞ்சமா. நோட்டா டசுனானா நோப்பே புசுனானா பேசு பேசு. வித்தால களி வரைக்கும் போனுச்சான். கத்தால முள்ளு கொத்தோட விழுந்துச்சான். குற்றாலத்துல குரங்க இங்க வந்த 4 விலைக்கு படைச்சலாம் சிறங்கா. கடுப்புல புள்ள பத்தி அடுப்புடு பேர் வச்சான். அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பத்துட்டான்னு எந்த வீட்டுக்காரி குலவிகள் எடுத்துக்கிட்டு இவங்க இவங்க இவங்கன்னு முத்துறாங்க. நடக்க சங்கடப்படுவோ சித்த வீட்டுல பொண்ணு கட்டாலாம். ரப்பு கொண்டு சக்காலத்தி அருவாமனையில ஏறி உட்காந்துக்கிட்டு என் பொண்ணு ஆறாளைய என் பொண்ணு ஆறாளைய என் பொண்ணு ஆறாளைய கோவப்படுற சக்கலாத்தி கும்பகோணத்தை வந்து குடிஞ்சுக்கிட்டே வந்தாலாம். டீ குடிக்க வழி இல்லாத பால் பாக்கெட்டை பிடிச்சி திரிகிட்டே கிடந்தாங்க. ஒருத்தருக்கு எந்திரிச்சே நிக்க முடியலையா. அவனுக்கு 9 பொண்டாடி அடிச்சான். நடக்க சங்கடப்பட்டவ சித்தப்பனை பார்த்துக்கிட்டு என் புருஷேன்டா. மணப்பாறை முறுக்கு இவளை தூக்கி போட்டு நொறுக்குனாங்களாம். ஊராள ராசாமாளுக்கு பேத இடம் இல்லாம மண்டையில வந்து பேண்டாலாம். செரங்கவத்தி சீரங்கத்துக்கு போனுச்சான். அங்க 2 செரங்கவத்தி வரக்கட்டி வரக்கட்டிச்சான். நான் சொல்லலாம் 2 பேரும் சிறங்கிட்டு நீதான் சொருந்து விட்டேன். அந்த சாக்கில் அப்படியே வரக்கட்டி வரக்கட்டின்னு சொல்லிட்டாங்க. அங்க அடிக்கல வா சொல்றேன். வேற இடத்துல அடிக்குது. அது சொல்லி சிவசாமி அசிவினி உள்ள வச்சிருக்கேன். போங்க ஹார்ட்லெஸ் மைக்கு வழியில வயிறு மைக்க பிடிச்சிக்கிட்டு உருவிட்டு கிடந்தானா. பூவுள்ள மங்காய பொங்கொடியா இவ போன இடமெல்லாம் செருப்படியா. மேட கடக்காய சக்கலத்தியமா மாட்டுத்தாவணி பிளாட்டு பாடத்துல ஆடி தெரிஞ்சாலாம். பேசுங்க ப்ரோ. தண்ணி கிடக்கதான் கோர அதுக்குள்ள கிடக்கதான் இத்தோ தண்ணி சாடப்ப சத்திரியா சக்காலத்தியமா வேப்ப மரத்துல ஏறி நின்றுக்கிட்டு பம்மாத்துக்காரி பணியார வைக்க போனாலாம். இந்த ஊருக்கு அம்மாயில உட்காந்துக்கிட்டு ஏன் பணியார விற்கலையே ஏன் பணியார விற்கலையே ஏன் பணியார விற்கலையே. கஞ்சி குடிக்க வழி இல்லாத சிக்கன் ரைஸ் கரண்ட் போய் இழிச்சுக்கிட்டு திண்டாலாம். எப்படி பழமொழி வேண்டாவர்கள் பிள்ளை பத்தி தாண்டாவருங்கன்னு பேர் வச்சாங்களாம். இட்லி மாவுக்கு வழி இல்லாத தோசை மாவை இழிச்சுக்கிட்டு ஊத்துனாலாம். கூட வந்த பெருத்தாளி கூட தூக்கிட்டான். அப்படித்தான் கூட வந்த பெருத்தாளி கூட தூக்கிட்டான். பார்க்க வந்த பெருத்தாளி செருப்பதி காட்டுதான். உத்தம பத்தினி ஒரு காலம் போனான்னு உலகம் பத்திக்கிச்சான் 7 கடலும் பத்திக்கிச்சான். அவன் திரும்பி பார்த்த திருவண்ணாமான துக்குன்னு பத்திக்கிச்சான். பேசு அவ்வளவுதானே. அதிசயமா ஊர்ல புள்ள பிறந்துச்சா தொப்புள் கொடி இருக்க கப்பலேறி போச்சான். அப்படியா சைக்கிள் ஓட்ட வழி இல்லாத மொங்கு வண்டி இழிச்சுக்கிட்டு ஓட்டினாலாம். பழமொழியிலே நான் பேசுற பழமொழி நல்லா இருந்தா கை தட்டலாம். சொன்னது பழமொழியே கிடையாது. நான் பேசுற பழமொழி நல்லா இருந்தா பொம்பளை மகன் கை தட்டலாம். எப்படி தட்டுவாங்க? நீ சொன்னது பழமொழியே இல்லையே. கை தட்டாத பொம்பளை எல்லாம் நல்ல கிழக்கு முகத்தில் திரும்பி நீ மன்னவர் தூத்தலாம். பேசு. என்னத பேச நீ நீ பழமொழியே பேச மாட்டேங்கிற. தோத்துட்டீங்க. ஆமா தோத்துறோம். ஆமா இப்படி எல்லாம் போடா சுறுசுறுப்பா இருக்காது. போடு. நான் வந்தது கும்மி அடிக்க சுறுசுறுப்பா எப்படி தெரியுமா போடணும்? எப்படியாவது போடு. ஏக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்த என்ன முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவரே பாக்கு மரமாட்டோம்